மாத்தூர் தொட்டில் பாலம் அருகிலுள்ள பெருந்தலைவர் காமராஜரின் சிலை உடைக்கப்பட்டதற்கு இந்திய நாடார்கள் பேரமைப்பு கடுமையாக கண்டித்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் 1963ஆம் ஆண்டு முதலமைச்சராக பணியாற்றிய போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டில் பாலம் தொடங்கப்பட்டு 1969ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது. தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான இப்பாலம் அப்பகுதியின் வறட்சியை போக்கி வளம் கொழிப்பதற்காக காமராஜர் யோசனையின் பேரில் கட்டப்பட்டது. திருவட்டாறு அருகில் கனியான் பாறை என்கிற மலையையும் கூட்டுவாயுப்பாறை என்கிற மலையையும் இணைத்து பரளியாற்று தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. 2 மலைகளுக்கு நடுவே ஆற்றின் மீது புதுமையான முறையில் கட்டப்பட்ட இப்பாலம் விவசாயிக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. இதன் அருகில் முகப்பு பகுதியில் பாலத்தின் விவரங்கள் அடங்கிய காமராஜரின் உருவம் பொறித்த கல்வெட்டு வைக்கப்பட்டிருந்தது. இதனை பிப்ரவரி 10ஆம் தேதி மர்ம நபர்கள் உடைத்தெறிந்து அயோக்கியத்தனம் செய்துள்ளனர். இதனை கண்டித்துள்ள இந்திய நாடார்கள் பேரமைப்பின் தலைவர் ராகம் சவுந்தரபாண்டியன் குற்றவாளியை உடனடியாக கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் எனவும், பெருந்தலைவர் காமராஜரின் முழு உருவச்சிலையுடன் புதிய கல்வெட்டு அமைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்.